நிச்சயதார்த்த வைபவத்திற்கு பிறகு சில நாட்கள் மிகவும் சுமூகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கழிந்திருந்தன. அந்த இரண்டு பெரிய வீடுகளிலும் இப்பொழுது ஒரே ஒரு பிரதான பேச்சு மட்டும்தான் மூலை முடுக்கெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. கல்யாண பேச்சு. வெற்றி செல்வனின் வீட்டில் சண்முகம் அதிகாலை முதல் தீவிரமான வேலைகளில் மூழ்கியிருந்தார். ஊரிலேயே மிகப்பெரிய திருமண மண்டபத்தை முன்பதிவு செய்வது, தங்கள் கிராமத்து மக்களுக்கும் குறைவில்லாமல் தலைவாழை இலையிட்டு பந்தி பரிமாறுவதற்கான மளிகை பொருட்கள் மற்றும் சமையல் கலைஞர்களை தேர்வு செய்வது, உறவினர்களுக்கான அழைப்பிதழ் பட்டியல் தயாரிப்பது என அவரது வேலைகள் அசுர வேகத்தில் நடந்து கொண்டிருந்தன. அதே நேரத்தில் சமையலறையிலும் ஹாலிலும் இருந்த தாய் லட்சுமியும் ராகவனின் மனைவி மீனாட்சியும் தினமும் காலை மதியம் இரவு என இடைவிடாமல் போனில் பேசிக்கொண்டே இருந்தார்கள். லட்சுமி பொண்ணுக்கு கூரைப்பட்டு புடவை எடுக்க காஞ்சிபுரத்துக்கே போயிடலாமா என்றும், மீனாட்சி மாப்பிள்ளை அழைப்புக்கு என்னென்ன சீர்வரிசை தட்டுக்கள் வைக்கலாம் என்றும் இரண்டு குடும்பத்து தாய்மார்களும் மணிக்கணக்கில் கலந்து பேசி தங்களின் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். இவர்கள் ஒரு புறம் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்க, வீட்டிலிருந்த தங்கை கவிதாவும் தம்பி அன்புச்செல்வனும் தங்கள் பங்குக்கு வெற்றி செல்வனை காலையிலிருந்து இரவு வரை விதவிதமாக கலாய்ப்பதையே தங்களின் முழுநேர வேலையாக மாற்றி வைத்திருந்தார்கள். அன்று மாலை நேரம். சூரியன் மேற்கே செவ்வானமாய் மறைந்து கொண்டிருக்க, வயல்வெளியில் நாற்று நடும் வேலைகளையும் வரப்பு பாசனங்களையும் மேற்பார்வையிட்டு முடித்துவிட்டு தனது கருப்பு நிற புல்லட் பைக்கில் வீட்டிற்கு திரும்பி வந்தான் வெற்றி செல்வன். வாசல் படியை கடந்து ஹாலுக்குள் நுழைந்த அடுத்த கணமே, வெற்றியனே என்று உற்சாகத்தில் கத்திக்கொண்டே சமையலறை பக்கத்தில் இருந்து ஓடி வந்தாள் தங்கை கவிதா. வெற்றி செல்வன் தனது காலணிகளை கழட்டிவிட்டு, என்ன கவிதா, எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வர? என்ன விஷயம் என்று கேட்க, கவிதா தன் கையில் இருந்த ஸ்மார்ட் போனை ஆட்டிக்கொண்டே, ஹனே, நம்ம வைஷ்ணவி அண்ணி இப்பதான் வாட்ஸ்அப்ல ஒரு சூப்பரான போட்டோ அனுப்பியிருக்காங்க என்றாள். வைஷ்ணவி போட்டோவா? எங்க காட்டு என்று வெற்றி சற்றும் யோசிக்காமல் ஆவலோடு கேட்டான். இதோ என் போன்ல இருக்குது பாருண்ணா என்று கவிதா போனை நீட்டுவதற்குள் வெற்றி செல்வன் சற்றும் தாமதிக்காமல் மின்னல் வேகத்தில் அவளது கையில் இருந்த மொபைலை பறிப்பது போல பிடுங்கினான். அவன் அவ்வளவு அவசரமாக போனை பிடுங்குவதை பார்த்த அன்பு சோஃபாவில் சாய்ந்து விழுந்து விழுந்து சிரித்தான். என்னண்ண, கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம இப்படி அப்பட்டமா அவசரப்படுறீங்களே? கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி போட்டோவை பார்க்க இவ்ளோ வேகமா என்று நக்கலாக கேட்டான். ஆனால் தம்பியின் கிண்டல் எதுவும் வெற்றி செல்வனின் காதுகளில் விழவே இல்லை. அவனது முழு கவனமும் போன் திரையின் மீதே நிலைத்திருந்தது. அந்த திரையில் வைஷ்ணவி, அவளது கல்லூரி தோழிகளான ஹரிணி, நித்யா மற்றும் தங்கை கீர்த்தி ஆகியோர் ஒன்றாக சேர்ந்து நிச்சயதார்த்த நாளன்று வீட்டின் தோட்டத்தில் எடுத்த அழகான குரூப் செல்வி புகைப்படம் பிரகாசமாக தெரிந்தது. அதில் நால்வரின் நடுவே தலையில் மல்லிகை பூவோடும் மெரூன் பட்டுப்புடவையோடும் தன் அழகிய பற்கள் தெரிய கள்ளங்கபடமில்லாமல் சிரித்து கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. அந்த புகைப்படத்தில் தெரிந்த வைஷ்ணவியின் அழகான சிரிப்பை பார்த்த அடுத்த வினாடியில் வெற்றி செல்வனின் முகத்திலும் அவனுக்கே தெரியாமல் ஒரு அழகான பூரிப்பும் புன்னகையும் மலர்ந்தது. அவனது கண்கள் அந்த புகைப்படத்தை விட்டு நகரவே மறுத்தன. அண்ணனின் முகத்தில் வழியும் அந்த அளவற்ற நாணத்தையும் வெட்கத்தையும் கவனித்த தங்கை கவிதா மீண்டும் அவன் அருகே வந்து குறும்பாக கேளாய்த்தாள். அடேங்கப்பா! அண்ணே, இப்படி முழுசா 32 பல்லும் தெரியிற அளவுக்கு வாய் விட்டு சிரிச்சீங்கன்னா, அப்புறம் நாளைக்கு ஊர் ஜனங்க முன்னாடி உங்க கெத்து என்ன ஆகுறது? அண்ணி ஃபோட்டோவ பார்த்ததுக்கே ஆளு இப்படியா உருகி போவீங்க? என்றாள். வெற்றி செல்வன் தன் வெட்கத்தை மறக்க முயன்று, "அடி போடி வாலு" என்று செல்லமாக கூறி அவளது தலையில் லேசாக ஒரு கொட்டு வைத்தவன், பட்டென்று அவனது போனுக்கு அந்த போட்டோவை மாற்றிக்கொண்டு அவள் போனை அவளிடமே கையில் கொடுத்துவிட்டு ஓடிவிட்டான். வீட்டின் வரவேற்பறை முழுவதும் அவர்களின் கலகலப்பான சிரிப்பொலியால் நிறைந்து வழிந்தது. அதே நேரத்தில் வீரனூர் கிராமத்தின் எல்லைப் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் சென்னையிலிருந்து வந்திருந்த அரசு பேருந்தில் இருந்து இறங்கி தனது கைப்பையை சரி செய்தபடியே ஊருக்குள் நடந்து வந்தாள் பிரியா. கடந்த காலத்தில் வெற்றி செல்வனின் கம்பீரத்தையும் அவனது நல்ல குணங்களையும் புரிந்து கொள்ளாமல் அவனது கிராமத்து விவசாய வாழ்க்கையை கேவலமாக நினைத்து நிச்சயதார்த்தம் முடிந்த கையோடு அவனை கொடூரமாக அவமானப்படுத்திவிட்டு திமிரோடு சென்னைக்கு ஓடிப்போன அதே பிரியாதான் அவள். தற்பொழுது சில நாட்கள் விடுமுறையை கழிப்பதற்காக தனது கிராமத்து வீட்டிற்கு திரும்பி வந்திருந்தாள். வீட்டிற்கு சென்று உடைகளை மாற்றிவிட்டு மாலையில் தனது நெருங்கிய கிராமத்து தோழியான ரேணுவை சந்தித்து பேசுவதற்காக தெருமுனை பிள்ளையார் கோவில் மண்டபத்திற்கு வந்தாள். இருவரும் தங்களின் நலம் விசாரிப்புகளை முடித்துவிட்டு பேசிக் கொண்டிருந்த போது ரேணு திடீரென எதையோ நினைவு கூர்ந்தவள் போல கேட்டாள். "ஹேய் பிரியா,
உனக்கு நம்ம ஊர்ல நடந்த அந்த லேட்டஸ்ட் விஷயம்லாம் தெரியுமாடி? பிரியா தன் உதட்டு சாதத்தை சரி செய்தபடி அலட்சியமாக, என்ன விஷயம் ரேணு? இந்த கிராமத்துல அப்படி என்ன புதுசா நடந்துற போகுது என்று கேட்டாள். ரேணு குரலை தாழ்த்தி, அட, நம்ம வெற்றி செல்வண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சுடி என்றாள். அந்த ஒற்றை வாக்கியம் ரேணுவின் வாயிலிருந்து வெளிவந்த அடுத்த வினாடியில் பிரியாவின் முகம் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து அவளது கைகளில் இருந்த கைப்பை நழுவிவிடும் அளவுக்கு நிலை குலைந்து போனாள். என்ன? என்னடி சொல்ற என்று நடுங்கும் குரலில் கேட்க, ஆமாடி பிரியா, ராகவன் மாமாவோட மூத்த பொண்ணு வைஷ்ணவி இருக்கால்ல, அவங்களுக்கும் வெற்றி செல்வனுக்கும் தான் ஊரே கூடி பிரம்மாண்டமா நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்காங்க என்றாள் ரேணு. பிரியா சற்றும் எதிர்பாராத அந்த செய்தி அவளது தலையில் இடி போல வந்து இறங்கியது. சில நொடிகள் அவளது நாவிலிருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வெளியே வரவில்லை. எப்போ? எப்படி அது நடந்துச்சு என்று படபடப்போடு கேட்டாள். முடிஞ்சு சில நாளாச்சுடி. இப்போ ஊர் முழுக்கவே அவங்களோட ஜோடி பொருத்தத்தை பத்தியும் அடுத்த மாசம் நடக்க போற கல்யாண ஏற்பாடுகளை பத்தியும் தான் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க என்று ரேணு விவரமாக சொன்னாள். பிரியா எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். உண்மையை சொல்ல போனால் அன்று வெற்றி செல்வனை திருமணம் செய்ய மறுத்து அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியது அவள்தான். அவனை வெறுத்து ஒதுக்கியதில் அவளுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோ வருத்தமோ துளியும் இல்லை. ஆனால் தான் வேண்டாம் என்று அத்தனை பேர் முன்னிலையில் உதறி தள்ளிவிட்டு போன அந்த வெற்றி செல்வன் தன்னை நினைத்து வருத்தப்படாமல் இத்தனை சீக்கிரமாக தனது வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்திவிட்டான் என்பதையும், அவனுக்கு இன்னொரு அழகான பெண்ணோடு நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டு என்பதையும் அவளது திமிர் பிடித்த மனதால் கொஞ்சமும் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. அப்படியா, சரி என்று உதட்டளவில் மெல்லிய குரலில் சொன்னாள். ஆனால் அவளது அடிமனதிற்குள் ஏதோ ஒரு தீக்கணல் போல பயங்கரமான பொறாமையும் தாங்க முடியாத எரிச்சலும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. நான் வேண்டான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வெற்றி செல்வன் உடஞ்சு போய் கிடப்பான், என் பின்னாடி கெஞ்சிக்கிட்டு வருவான்னு நினைச்சா, இவன் ஊரையே கூட்டிட்டு இவ்வளோ சந்தோஷமா இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சிட்டானா என்ற எண்ணம் அவளது மூளையை போட்டு குடைந்தது. தன் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டிக்கொள்ளாமல், யாரடி அந்த வைஷ்ணவி? அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா அவ என்று அவளை தெரியாதது போல அலட்சியமாக கேட்பது போல கேட்டாள். ரேணு சாதாரணமாக சிரித்துக்கொண்டு, அட என்னடி நீ, வைஷ்ணவி பத்தி உனக்கு தெரியாதா? சென்னையில படிச்சிருந்தாலும் ரொம்ப அடக்கமான குணமான பொண்ணுடி. அவ ஊருக்கு வந்த சில நாள்லேயே அவளோட நல்ல குணத்தை பார்த்து ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போச்சுடி என்று வைஷ்ணவியை புகழ்ந்து தள்ளினாள். ரேணு சொன்ன அந்த பாராட்டு வார்த்தைகள் பிரியாவின் எரியும் பொறாமைக்கு இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றியது போல இருந்தது. வெளியே போலியாக ஒரு புன்னகையை உதிர்த்தாலும் அவளது உள்ளுக்குள் ஒரு விஷமத்தனமான யோசனை மிக மிக வேகமாக ஓடத் தொடங்கியது. சரி, அவங்க கல்யாணம் எப்படித்தான் நடக்குதுன்னு நானும் ஒரு கை பார்க்கறேன் என்று தன் மனதிற்குள் வன்மத்தோடு முணுமுணுத்து கொண்டாள். அதே நேரத்தில் கிராமத்தின் மறுமுனையில் பிரியாவின் இந்த வன்மமான வருகையோ அவளது மனதில் ஓடும் தீய எண்ணங்களையோ துளியும் அறியாமல் தனது அறையில் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்து வைஷ்ணவியோடு அலைபேசியில் மெய்மறந்து பேசிக் கொண்டிருந்தான் வெற்றி செல்வன். வைஷு, நாளைக்கு காலையில உங்க வீட்ல எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போக போறீங்களாமே, நீயும் போறியா என்று அக்கறையோடு கேட்டான். மறுமுனையில் இருந்த வைஷ்ணவி மெல்லிய குரலில், ஆமாங்க, அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் காலையில 6 மணிக்கே கிளம்புறோம், சாமி கும்பிட்டு வரலாம்னு போறோம் என்றாள். வெற்றி செல்வன் தன் மீசையை வருடிக்கொண்டு, அப்படியா சங்கதி? அப்படின்னா நானும் நாளைக்கு காலையில குலதெய்வம் கோயிலுக்கு கரெக்டா வந்துடுறேன் என்றான். வைஷ்ணவி ஆச்சரியத்தோடு, நீங்களுமா? எதுக்குங்க திடீர்னு நீங்களும் வரேன்னு சொல்றீங்க என்று அதிர்ச்சியாக கேட்டாள். வெற்றி செல்வன் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மிக இயல்பாக சொன்னான். இது என்னடி கேள்வி? உன்னை நேர்ல பார்க்கறதுக்கு தான் வரப்போறேன். அவன் அத்தனை சாதாரணமாக அதே சமயம் அழுத்தமான காதலோடு சொன்ன அந்த பதிலை கேட்ட அடுத்த கணமே மறுமுனையில் இருந்த வைஷ்ணவியின் கன்னங்கள் இரண்டும் ரோஜா பூவை போல செக்கச் செவேலென சிவந்து போயின. அவள் தன் வெட்கத்தை சமாளித்துக் கொண்டு, அட என்னங்க நீங்க, உங்களுக்கு வயல்ல மில்லுல வேற எந்த வேலையுமே இல்லையாக்கும் என்று செல்லமாக சினுங்கினாள். வெற்றி கலகலவென சிரித்துவிட்டு, இப்போதைக்கு எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது வைஷு. என்னோட வருங்கால பொண்டாட்டிய ஒரு நிமிஷம் நேர்ல பார்க்கறது தான் இந்த வெற்றி செல்வனுக்கு உலகத்திலேயே மிக முக்கியமான வேலை. அவன் பேசிய அந்த உரிமை கலந்த காதலான வார்த்தைகளை கேட்ட வைஷ்ணவிக்கு தன் சிரிப்பை அடக்கவே முடியாமல் நாணத்தில் முகம் புதைத்து கொண்டாள்.
அவளது அந்த சலசலக்கும் சிரிப்பொலி அலைபேசி வழியே காதில் விழுந்த அந்த நொடியில் வெற்றி செல்வனின் மனமும் அத்தனை லேசாகி அளவற்ற நிம்மதியில் திளைத்தது. ஆனால் அவர்கள் இருவருக்குமே கொஞ்சமும் தெரியாது. அவர்களின் இந்த அழகான தூய்மையான காதல் உலகத்தை நோக்கி தொலைவில் இருந்து ஒரு பழைய கசப்பான நிழல் விஷமத்தனமான எண்ணங்களோடு மெல்ல மெல்ல நகரத் தொடங்கி இருக்கிறது என்பதை. மறுநாள் மாலை பொழுது வீரனூர் கிராமத்தின் குலதெய்வ கோயில் பிரகாரத்தில் வைஷ்ணவியும் அவளது குடும்பத்தாரையும் நேரில் சந்தித்து பேசலாம் என்று முந்தைய நாள் இரவே ஆசையோடு திட்டமிட்டிருந்த வெற்றி செல்வனுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு தவிர்க்க முடியாத அவசர வேலை வந்து குறுக்கிட்டது. அரிசி மில்லின் முக்கியமான வரவு செலவு விவகாரம் மற்றும் பக்கத்து மாவட்ட விவசாய சங்க கூட்டத்திற்கான அவன் அவசர அவசரமாக வெளியூருக்கு பயணப்பட வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டது. ஆனால் உடலால் அவன் பக்கத்து ஊருக்கு சென்றிருந்தாலும் அவனது முழு கவனமும் ஆழமான எண்ணங்களும் வைஷ்ணவியிடமே சுற்றி கொண்டிருந்தது. பகல் முழுவதும் கூட்டங்களிலும் பேச்சுவார்த்தைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாலும் அவனது மனதின் ஒரு மூலையில் அவளை பார்க்க முடியாமல் போன ஏக்கம் அனலாக கனன்று கொண்டே இருந்தது. வேலைகளை முடித்துவிட்டு அவன் தனது வீட்டிற்கு திரும்பி வந்தபோது இரவு மணி 8ஐ தொட்டிருந்தது. வீட்டின் மேல் மாடி திறந்தவெளி பால்கனியில் வந்து நின்றான். மேலே கருநீர வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருக்க இதமான இரவு தென்றல் காற்று அவனது முகத்தில் வீசியது. அவனது வலது கையில் இருந்த அலைபேசியின் திரையில் மின்னியது ஒரே ஒரு பெயர், வைஷ்ணவி. அழைக்கலாமா வேண்டாமா என்று தன் அடர்த்தியான மீசையை வருடியபடியே 2 நிமிடங்கள் தீவிரமாக யோசித்தவன் இனிமேலும் தாமதிக்க மனம் வராமல் நேரடியாக வாட்ஸ்அப் வீடியோ கால் பட்டனை அழுத்தி விட்டான். அதே நேரத்தில் ராகவன் வீட்டில் மேல் மாடியில் உள்ள தனது படுக்கை அறையில் இரவு குளியலை முடித்துவிட்டு தன் நீண்ட கூந்தலை துண்டால் துவட்டியபடியே கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் வைஷ்ணவி. திடீரென மேஜை மீது கிடந்த அவளது அலைபேசி அழகிய ரிங்டோனோடு அதிர்ந்து ஒலி எழுப்பியது. திரையில் வெற்றி செல்வன் வீடியோ கால் என்ற அறிவிப்பை பார்த்த அந்த அடுத்த கணமே வைஷ்ணவியின் மென்மையான இதயம் தடதடவென எகிரி துடிக்க ஆரம்பித்தது. என்ன இந்த நேரத்துல எதுக்கு இவரு திடீர்னு வீடியோ கால்லாம் பண்றாரு என்று உதடுகளை கடித்து முணுமுணுத்தாலும் அவளது முகத்தில் தானாகவே ஒரு பேரழகான பூரிப்பும் புன்னகையும் மலர்ந்தது. தன் கூந்தலை அவசர அவசரமாக ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு முகத்தை சரி செய்து கொண்டு அழைப்பை ஏற்றாள். ஹலோ என்று மெல்லிய குரலில் சொன்னாள். திரையில் வெற்றி செல்வனின் முகமும் அவனது அடர்த்தியான மீசையும் கனிவான கண்களும் தெளிவாக தெரிந்தன. வெற்றி அவளது முகத்தை பார்த்த அடுத்த நொடியே, ஹலோவா, என்னடி இவ்வளோ நேரம் கழிச்சு ஃபோன் எடுக்கிற என்று உரிமை கலந்த குரலில் கேட்டான். வைஷ்ணவி தன் கண்களை லேசாக உருட்டி, அட என்னங்க நீங்க, ஃபோன் ரிங்கான உடனே எடுத்துட்டேன், அதெல்லாம் ஒன்றும் தாமதம் இல்லை என்றாள். வெற்றி தன் உதடுகளில் குறும்பு புன்னையை தேக்கி வைத்து கொண்டு, எனக்கு இப்போ உன்னை நேரில் பார்க்கணும்னு ரொம்ப தோணுச்சுடி, அதான் வீடியோ கால் போட்டேன் என்றான். வைஷ்ணவி தன் புருவங்களை உயர்த்தி தெரிந்தே அவனிடம் வம்பிழுக்க எண்ணி, ஓஹோ, யாரை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா என்று கேட்டதும் வெற்றி ஒரு நொடி கூட தயங்காமல் அவளது கண்களுக்குள் தன் பார்வையை பதித்து, என் வருங்கால பொண்டாட்டியை பார்க்கணும்னு தோணுச்சுடி என்றான் அழுத்தமாக. அவன் அத்தனை உரிமையோடு என் வருங்கால பொண்டாட்டி என்று சொன்ன அந்த அடுத்த நொடி வினாடியில் வைஷ்ணவியின் கன்னங்கள் ரோஜா பூவைப் போல செக்கச்செவேலென சிவந்து போயின. தன் வெட்கத்தை சமாளிக்க முயன்று, உங்களுக்கு வர வேலையே இல்லையாக்கும் என்று சினுங்கினாள். வெற்றி லேசாக சிரித்துவிட்டு, இல்ல வைஷு, இப்போதைக்கு இந்த உலகத்துல எனக்கு உன்னை விட முக்கியமான வேலை எதுவுமே கிடையாதுடி. அவன் அத்தனை சாதாரணமாக அதே சமயம் ஆழ்ந்த நேசத்தோடு சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட வைஷ்ணவிக்கு தன் சிரிப்பை அடக்கவே முடியாமல் வெட்கத்தில் முகம் புதைத்து கொண்டாள். அப்படியே நான் உங்க பேச்சை நம்பிட்டேன் போங்க என்றாள். வெற்றி தன் பார்வையை இன்னும் கூர்மையாக்கி, நம்புடி வைஷு, இந்த கிராமத்து மண்ணுல எத்தனையோ விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனா உன்னை என் வாழ்க்கையில பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வெற்றி செல்வன் அடியோட ரொம்ப ரொம்ப மாறிட்டேன் தெரியுமா என்றான். அவன் பேசிய அந்த வார்த்தைகளில் இருந்த அளவற்ற உண்மையும் நேர்மையும் வைஷ்ணவியை எந்த ஒரு மறுவார்த்தையும் பேச விடாமல் மௌனமாக்கியது. அவள் அமைதியாக திரையில் தெரிந்த அவனது முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். வெற்றி அவளது அமைதியை கவனித்து, என்னடி வைஷு, ஏன் அப்படி என்னை இமைக்காம பார்க்கற என்று கேட்க, ஒண்ணுமில்லைங்க, நீங்க பொதுவா ஊர்ல எல்லார் முன்னாடியும் ரொம்ப கம்பீரமா அமைதியா நிப்பீங்க. ஆனா என்கிட்ட மட்டும் இவ்ளோ தூரம் மனசு திறந்து பேசுவீங்கன்னு நான் ஆரம்பத்துல நினைச்சு கூட பார்க்கலங்க என்று தன் மனதில் இருந்ததை சொன்னாள். வெற்றி மனதார சிரித்து, உண்மைதான் வைஷு, நானே என் வாழ்நாள்ல இப்படி ஒரு பொண்ணுகிட்ட உருகுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லடி.
ஆனா அதுக்கு முழு முதல் காரணம் நீதான் என்றான். அவன் சொன்ன அந்த பதில் வைஷ்ணவியின் முகம் முழுவதும் மேலும் சிவந்து தக்காளி பழமாக மாறியது. திரையில் அவளது முகமாற்றத்தை கவனித்து மிக துல்லியமாக பார்த்த வெற்றி சத்தமாக சிரித்து விட்டான். அடடா, நம்ம ஸ்கிரீன்ல யாரோ ஒருத்தி செம்மையா வெக்கப்படுற மாதிரி அப்பட்டமா தெரியுதே என்று குறும்பாக கலாய்க்க, வைஷ்ணவி மறுத்து, ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்றாள். இருக்குடி வைஷு, உன் முகம் முழுக்க தெரியுது. இல்லைங்க, நான் ஒன்றும் வெக்கப்படவே இல்லை. இருக்குடி, நான் தான் சொல்றேன்ல. இல்லைன்னு நான் சொல்றேன் இல்லைங்க என்று அவள் செல்லமாக சண்டை போட்டாள். வெற்றி கண்ணை சிமிட்டி, அப்படியா சங்கதி? நீ வெக்கப்படலனா இப்போ கேமராவை நேரா நிமிர்ந்து என் கண்ணை பாருடி பாப்போம் என்று சவால் விட்டான். அவன் சவால் விட்ட அடுத்த கணமே வைஷ்ணவியால் அவனது தீவிரமான காதல் பார்வையை தாங்க முடியாமல் சட்டென தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு திரையை மறைத்தாள். நான் பார்க்கவே மாட்டேன் போங்க என்றாள். ஏண்டி பார்க்க மாட்டேங்கிற? அதெல்லாம் முடியாது, நான் பார்க்க மாட்டேன். வெற்றி கலகலவென சிரித்து, அப்படின்னா நீ வெக்கப்படுறத 100க்கு 100 உண்மைதானடி என்றான். ஐயோ, நீங்க ரொம்ப ரொம்ப மோசங்க என்று சொல்லி வைஷ்ணவி தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு சிரித்தாள். திரையில் தெரிந்த அவளது அந்த சுட்டித்தனமான பேரழகான சிரிப்பை பார்த்த வெற்றி செல்வனுக்கு ஏதோ இந்த முழு உலகத்தையே தன் கைகளில் அள்ளி பிடித்தது போல அத்தனை பெரிய திருப்தியும் ஆனந்தமும் நிறைந்தது. சில நீண்ட வினாடிகள் இருவரும் எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அலைபேசி திரையின் வழியே ஒருவரையொருவர் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த மௌனத்தில் 1000 காதல் கவிதைகள் பரிமாறப்பட்டன. அந்த இதமான அமைதியை வெற்றியின் கம்பீரமான குரல் மென்மையாக கலைத்தது. வைஷு. ம். சொல்லுங்க வெற்றி என்று அவள் மெதுவாக கூற, நான் உன்கிட்ட ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள இருக்க ஒரு விஷயத்த உண்மையா கேட்கட்டுமாடி என்றதும் வைஷ்ணவி புருவங்களை லேசாக சுருக்கி, கேளுங்க, என்ன விஷயம்? அன்னைக்கு மதியம் நான் உங்க வீட்டுக்கு தனியா வந்து சுவரோரமா உன்னை நிக்க வச்சு கேட்டப்போ, நீ இந்த கல்யாணத்துக்கு மனசார முழு சம்மதம்னு சொன்னியே, அது நிஜமாவே உன் மனசு ஆழத்துல இருந்து வந்த உண்மையான சம்மதம் தானாடி வைஷு என்று கேட்க, வைஷ்ணவி அவனது பேச்சை கேட்டு லேசாக சிரித்து, என்னங்க நீங்க இன்னும் அதே சந்தேகத்துல மனசுல வச்சுக்கிட்டே இருக்கீங்களா? சந்தேகம்லாம் இல்லடி வைஷு. ஆனா உன்னோட வாயால இந்த தனிமையில அத மறுபடியும் ஒரு முறை கேட்டு என் நெஞ்சில வாங்கிக்கணும்னு என் மனசு அத்தனை ஆசைப்படுதுடி என்றான் வெற்றி. அவன் குரலில் தெரிந்த அந்த உன்னதமான காதலை உணர்ந்த வைஷ்ணவி சில நொடிகள் அமைதியாக அவனது கண்களை பார்த்தாள். பிறகு தன் பவள உதடுகளை அசைத்து மிகவும் அழுத்தமாகவும் தெளிவாகவும் சொன்னாள். ஆமாங்க வெற்றி, எனக்கு இந்த திருமணத்துல 100க்கு 100 முழு சம்மதம். உங்களை என் வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு மனசோட பூரண சம்மதங்க என்றதும் அவள் சொன்ன அந்த பொன்னான வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே திரையில் தெரிந்த வெற்றி செல்வனின் முகம் சொல்ல முடியாத ஆனந்தத்தில் உறைந்து போனது. அவனால் அடுத்த சில நொடிகள் ஒரு வார்த்தை கூட பேசவே முடியவில்லை. வைஷ்ணவி திரையை பார்த்து, ஏங்க, இப்போ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் திடீர்னு அமைதியாயிட்டீங்க என்று கேட்டாள். வெற்றி தன் நெஞ்சில் கை வைத்து ஒரு பெருமூச்சை வெளிவிட்டு சொன்னான். என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியலடி வைஷு. நீ சொன்ன அந்த ஒத்த வார்த்தை எனக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருதுடி. அவனது அந்த உண்மையான பேச்சை கேட்டு வைஷ்ணவியின் இதயமும் ஒரு புதிய சிலிர்ப்பில் துடித்தது. அந்த சரியான ரொமான்டிக்கான நொடியில் வைஷ்ணவியின் அரைக்கதவை உள்ளே படாரென திறந்து கொள்ள உள்ளே துள்ளி குதித்து நுழைந்தாள் தங்கை கீர்த்தி. வைஷுகா என்று கூப்பிட்டபடியே உள்ளே வந்தவள் வைஷ்ணவியின் கையில் போனை பிடித்து வெட்கத்தோடு பேசிக் கொண்டிருப்பதையும் திரையில் மாமா வெற்றிச்செல்வன் சிரித்து கொண்டிருப்பதையும் பார்த்த அடுத்த வினாடியில் தன் வாயில் கையை வைத்து கொண்டு, ஓஹோ மேடம், நான் உள்ள வந்து உங்க 2 பேரோட ரொமான்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று கேட்டாள். வைஷ்ணவி பயந்து போய், கிட்டி, வாய முடுடி என்று போனை மறைத்தபடி கத்தினாள். ஆனால் அதற்குள் கீர்த்தி, அம்மாடி, நான் ஓடி போய் பெரியவங்க கிட்ட சொல்ல போறேன் என்று சொல்லிக்கொண்டே சிரித்தபடி அறையை விட்டு வெளியே ஓடிவிட்டாள். அந்த பக்கத்தில் போனில் கீர்த்தியின் அலப்பறையை கேட்ட வெற்றிச்செல்வன் வயிறு குலுங்க வாய்விட்டு உரக்க சிரித்து கொண்டிருந்தான். வைஷ்ணவி திரையை பார்த்து, சிரிக்காதீங்க வெற்றி, அவ எல்லார் முன்னாடியும் என்ன கலாய்க்க போறா என்று சினுங்கினாள். எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியலடி வைஷு என்றான் வெற்றி. ரொம்ப அசிங்கமா இருக்குங்க, போங்க. எனக்கு இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குதுடி என்று அவன் மீண்டும் காதலை அள்ளி தெளித்தான்.
நேரம் நள்ளிரவை நோக்கி நகர்வதே தெரியாமல் இருவரும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். கடைசியாக, "மணி ரொம்ப ஆச்சுங்க. நீங்க போய் தூங்குங்க" என்றாள் வைஷ்ணவி. "நீ முதல்ல காலை கட் பண்ணுடி, அப்புறம் நான் தூங்குறேன்" என்றான் வெற்றி. "இல்லைங்க, நீங்க தான் முதல்ல கட் பண்ணணும்." "நீ பண்ணுடி." "நீங்க பண்ணுங்க" என இருவரும் அடுத்த 5 நிமிடங்கள் செல்லமாக சண்டை போட்டுக்கொண்டே இருந்தார்கள். இறுதியில் வெற்றி புன்னகையோடு சொன்னான், "சரிடி வைஷு, குட் நைட்." "குட் நைட் வெற்றி." "ஸ்வீட் ட்ரீம்ஸ் வைஷு. அப்புறம் தூங்கும்போது கனவுல என்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், புரிஞ்சுதா?" என்று அதிகாரமாக கூறினான். "அட போங்க நீங்க" என்று வைஷ்ணவி உச்சக்கட்ட நாணத்தோடு சொல்லிவிட்டு அவசரமாக வீடியோ காலை துண்டித்தாள். அழைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகும் கூட வீட்டின் அந்த 2 அறைகளிலும் இருவரின் உதடுகளிலும் அந்த நிலவொளியைப் போல பிரகாசமான புன்னகை நீண்ட நேரம் மறையவே இல்லை. ஆனால் அதே நள்ளிரவு நேரத்தில் வீரனூர் கிராமத்தின் மறுமுனையில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் கண்களில் வன்மத்தோடும் நெஞ்சில் பொறாமை தீயோடும் அமைதியாக அமர்ந்து ஏதோ ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தாள் பிரியா. அவளது கைவிரல்கள் அவளது மேஜையை தாளமிட்டு கொண்டிருந்தன. அவளது இதழ்கள் விஷமத்தனமாக முணுமுணுத்தது. "வைஷ்ணவி, நீ சென்னையிலிருந்து வந்த ஒரு சாதாரண பொண்ணு தானே? உன்னை பத்தியும் உன்னோட கடந்த காலத்தை பத்தியும் இந்த வெற்றி செல்வனுக்கு தெரியாத பல ரகசியங்களை நான் தோண்டி எடுக்கிறேன்டி. எப்படியும் அந்த சென்னையில இவ என்ன ஒழுக்கமாவா சுத்திக்கிட்டு இருந்திருக்க போறா?" என்ற அவளது வன்மம் பிடித்த மனதில் மெல்ல மெல்ல உருவெடுத்துக் கொண்டிருந்த அந்த நச்சு திட்டம் மிக விரைவில் வெற்றிச்செல்வன் மற்றும் வைஷ்ணவியின் இந்த அழகான தூய்மையான காதல் உலகத்திற்குள் ஒரு மாபெரும் அனல் புயலையும் சோதனையையும் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. அடுத்த நாள் அதிகாலை பொன்விடியல் வீரனூர் கிராமத்தின் கிழக்கே செவ்வானம் மெல்ல பிரிந்து பனி படர்ந்த வயல்வெளிகளின் மீது தங்க நிற கதிர்களை அள்ளி தெளித்துக் கொண்டிருந்தது. வெற்றி வழக்கம் போல அதிகாலை வேளையிலேயே கண்விழித்தவன் தனது பரந்த நெல்வயலை நோக்கி புறப்பட்டிருந்தான். ஆனால் இன்று அவனது கம்பீரமான நடையிலும் முகத்திலும் தெரிந்த அந்த அளவற்ற பொலிவும் உற்சாகமும் வழக்கத்திற்கு மாறாக முற்றிலும் வேறொரு புதுவிதமான உலகத்தில் அவனை உலவ வைத்து கொண்டிருந்தது. காரணம், நேற்று நள்ளிரவு நேரத்தில் தனது வீட்டு மாடியில் நின்று கொண்டு அந்த நிலவொளியில் வைஷ்ணவியோடு அலைபேசியில் மணிக்கணக்காக பேசிய அந்த நீண்ட இனிமையான வீடியோ கால் உரையாடல்தான். அவள் தன் பவள உதடுகளை அசைத்து அத்தனை நாணத்தோடும் உரிமையோடும் தன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து சொன்ன அந்த ஒற்றை வாக்குறுதி, "எனக்கு இந்த திருமணத்துல 100க்கு 100 முழு சம்மதங்க. உங்களை என் வாழ்க்கை துணையா ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு முழு மனசோட பூரண சம்மதம்." அவள் பேசிய அந்த தேன் போன்ற வார்த்தைகள் விடிய விடிய அவனது நெஞ்சிற்குள் ஒரு தென்றல் காற்றாக நுழைந்து அவனது உறக்கத்தையே தித்திக்கும் கனவாக மாற்றி போட்டிருந்தது. இப்போதும் கூட வரப்பில் நடந்து செல்லும் அவனது காதுகளில் அவளது மென்மையான குரல் ஒரு சங்கீத கானமாக ரீங்காரமிட்டு கொண்டே இருந்தது. வயலின் நடுவே நாற்று நடும் வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தன. வரப்பில் நின்றிருந்த சண்முகம் வாய்க்கால் மதகை திறந்துவிடும் வேலைகளை ஆட்களுக்கு உத்தரவிட்டு சொல்லிக் கொண்டிருந்தார். "வெற்றிப்பா" என்று சண்முகத்தின் கணீர் என்ற குரல் சற்று தள்ளி நின்றிருந்த மகனை நோக்கி கூப்பிட்டது. வெற்றி செல்வன் தனது ஆழமான நினைவுகளிலிருந்து சட்டென்று மீண்டு வந்து, "சொல்லுங்கப்பா" என்று தன் பார்வையை தந்தையிடம் திருப்பினான். சண்முகம் தன் தலையில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து உதறிவிட்டு, "என்னடா வெற்றி, நான் இங்க உன்கிட்ட 1/2 மணி நேரமா அடுத்த வரப்புக்கு தண்ணி பாய்ச்சற வேலையை பத்தி விவரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா எங்கேயோ வானத்தை பார்த்துட்டு நின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க" என்றார். வெற்றி தன் மீசையை தடவிக்கொண்டு லேசான வெட்க புன்னகையோடு, "அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, வேலையை கவனிச்சுட்டு தான் இருக்கேன்" என்று மழுப்பினான். சண்முகம் தன் புருவங்களை உயர்த்தி நக்கலான குரலில் கேட்டார், "ஒண்ணுமில்லையா தம்பி? அப்போ எதுக்குடா ஒரே இடத்துல கல்தூண் மாதிரி நின்னுக்கிட்டு கடந்த 10 நிமிஷமா வேற எதையுமே கவனிக்காம காலடியில் இருக்கிற செம்மண்ணையே உத்து பார்த்துக்கிட்டு தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க?" என்றார். சண்முகம் தன் மகனை அப்படி கேட்ட அடுத்த கணமே வரப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த வயல்வெளி வேலைக்காரர்களும் விவசாய ஆட்களும் தங்களின் கைகளில் இருந்த நாற்றுகளை அப்படியே நிறுத்திவிட்டு கலகலவென விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதில் மூத்த வேலைக்காரர் ஒருவர் தன் தலையினை அசைத்து, "அட, என்ன சண்முக அண்ணன் நீங்க? ஊருக்கே தெரிஞ்ச நம்ம மாப்பிள்ளை வெற்றி தம்பிக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்ச இந்த நேரத்துல வயல் வேலை எப்படின்னா தலைக்குள்ள ஏறும்? அவர் மனசு முழுக்கவே அந்த பொண்ணு நினப்பு தானே ஓடிக்கிட்டு இருக்கும்" என்று உரக்க சொன்னார். அவர் சொன்ன அந்த பேச்சை கேட்டு வயல்வெளி முழுவதும் மீண்டும் மீண்டும் ஒருமுறை பிரம்மாண்டமான சிரிப்பலை வெடித்தது. வெற்றி செல்வனுக்கோ வெட்கம் தலைக்கேறி போனது.
தலையை குனிந்தபடியே உதட்டை கடித்துக்கொண்டு தனது சிரிப்பை அடக்க முடியாமல் அமைதியாக திரும்பி வேறு வரப்பு பக்கம் விறுவிறுவென நடந்து சென்றான். மதிய வேலை சுட்டெரிக்கும் வெயில் உச்சிக்கு வந்திருந்தது. வயல்வெளி வேலைகளை ஒரு வழியாக முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிய வெற்றி செல்வன் கிணற்றடியில் குளிர்ந்த நீரால் முகம் கை கால்களை கழுவிவிட்டு வந்தான். லட்சுமி பரிமாறிய மதிய உணவை ஒரு பிடி பிடித்துவிட்டு நேராக மாடியில் உள்ள தனது தனி அறைக்குள் நுழைந்து கதவை லேசாக சாய்த்தி கொண்டான். கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தவன் தனது பாக்கெட்டிலிருந்து போனை வெளியே எடுத்து திரையில் வாட்ஸ்அப் செயலியில் வைஷ்ணவியின் சாட்பாக்ஸ் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அவனது விரல்கள் அவளது எண்ணை தொடுவதற்கு தயாராக இருந்தன. ஆனால் அடுத்த நொடியே அவனது மனதிற்குள் ஒரு பெரிய பட்டிமன்ற போராட்டமே தொடங்கியது. இப்போ மதிய நேரத்துல அவளுக்கு கால் பண்ணலாமா? இல்ல அவங்க வீட்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கிற நேரமா இருக்குமோ? இன்னொன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சாயந்தரமா கூப்பிடலாமா? அட என்னடா வெற்றி, இது நாம தான் அவளுக்கு முறைப்படி தாலி கட்ட போற மாப்பிள்ள. அவகிட்ட பேச நாம எதுக்கட நேரம் காலம் பார்த்துட்டு தயங்கி நிக்கணும்? போதுண்டா வெற்றி, நீ இப்படி யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா இன்னைக்கு முழுக்க உன்னால அவகிட்ட பேசவே முடியாதுடா என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக்கொண்டு சற்றும் தாமதிக்காமல் அவளது எண்ணிற்கு அழைப்பை விடுத்தான். ட்ரிங் என்ற முதல் ரிங் அடித்த அடுத்த வினாடியிலேயே மறுமுனையில் அழைப்பு உடனடியாக ஏற்கப்பட்டது. ஹலோ என்ற வைஷ்ணவியின் தெள்ளத் தெளிவான குரல் அலைபேசி வழியே தேனாக பாய்ந்து வந்தது. அவளது குரலை கேட்ட அந்த அடுத்த கணமே வெற்றி செல்வனின் முகத்தில் அத்தனை நேரம் இருந்த சிந்தனைகளும் பறந்து போய் ஒரு அழகான பிரகாசமான புன்னகை மலர்ந்தது. அவன் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பே வைஷ்ணவி மறுமுனையில் இருந்து மிகவும் மெல்லிய குரலில் பேசினாள். ஏனுங்க, நீங்க கண்டிப்பா இந்த நேரத்துல எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு ரொம்ப நல்லா தெரியும் என்றதும் வெற்றி தன் புருவங்களை ஆச்சரியத்தோடு உயர்த்தி, அடடே, அப்படியா சங்கதி? நான் இந்த நேரத்துல ஃபோன் பண்ணுவேன்னு உனக்கு எப்படி அத்தனை துல்லியமா தெரிஞ்சிச்சு என்று ஆவலோடு கேட்டான். வைஷ்ணவி லேசாக சிரித்து, ம் நேத்து ராத்திரி வீடியோ கால்ல நீங்க என்கிட்ட பேசின பேச்சு, அந்த பேச்சை வச்சே எனக்கு நல்லா தெரியுங்க. நீங்க காலையில வயலுக்கு போயிட்டு வந்தாலும் மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணாம கண்டிப்பா அமைதியா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு என்றால் தன் அழகிய சிரிப்பை உதிர்த்து. வெற்றி தன் மீசையை வருடிக்கொண்டே, ஏய் வைஷு, என்னடி இது? நிச்சயதார்த்தம் முடிஞ்சு சில நாள்லயே இந்த வெற்றி செல்வனை இவ்வளோ சீக்கிரமா இத்தனை ஆழமா புரிஞ்சு வச்சிட்டியாடி என்று குறும்பாக கேட்டான். வைஷ்ணவி தன் குரலை தாழ்த்தி, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா உங்க முழு மனசையும் அக்கு வேறு ஆணி வேற நான் முழுசாவே புரிஞ்சுப்பேன் பாருங்களேன் என்று உரிமையோடு சொன்னாள். அவள் அத்தனை அதிகாரத்தோடும் அன்போடும் சொன்ன அந்த பதில் வெற்றியின் ஆழமான ஆண் நெஞ்சை என்னவோ செய்துவிட்டது. அவனது உடம்பெல்லாம் ஒரு சுகமான சிலிர்ப்பு ஓடியது. தன் குரலை மிகவும் மென்மையாக்கி ஆழ்ந்த காதலோடு அழைத்தான். வைஷு, ம் சொல்லுங்க என்றதும், நான் உன்கிட்ட என் மனசுல இருக்க ஒரு உண்மையான விஷயத்த சொல்லட்டுமாடி? சொல்லுங்க, என்ன விஷயம்? வெற்றி ஒரு ஆழமான பெருமூச்சை உள்ளிழுத்து வெளிவிட்டு சொன்னான். இப்பவெல்லாம் இந்த வெற்றியால ஒரு நாள் கூட உன்கிட்ட பேசாம உன் குரலை கேட்காம இந்த உயிரினூர்ல நிம்மதியா வாழவே முடியலடி வைஷு. அவன் சொன்ன அந்த ஆழமான இதயத்தை தொடும் வார்த்தையை கேட்ட அடுத்த வினாடியில் மறுமுனையில் இருந்த வைஷ்ணவி அப்படியே அதிர்ச்சியிலும் பேரானந்தத்திலும் பேச்சற்று முழுமையாக மௌனமாகிவிட்டாள். அவளது இதயம் தடதடவென அதிவேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவளது மௌனத்தை கவனித்த வெற்றி செல்வன், வைஷு, என்னடியாச்சி, ஏன் திடீர்னு பேசாம அமைதியாயிட்ட என்று அக்கறையோடு கேட்க, வைஷ்ணவி தன் உதட்டை கடித்து கொண்டு, ஓ, ஒண்ணுமில்லைங்க, பொய் சொல்லாதடி, மனசுல என்ன தோணுதோ அதை வெளிப்படையா சொல்லு வைஷு என்று வெற்றி உரிமையோடு அதட்டினான். வைஷ்ணவி தன் வெட்கத்தை சமாளிக்க முடியாமல் மிகவும் மெல்லிய நடுங்கும் குரலில் சொன்னாள். எனக்கும் எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குங்க வெற்றி என்ற அந்த ஒற்றை வார்த்தை வைஷ்ணவியின் உதடுகளிலிருந்து வெளிவந்த அடுத்த கணத்தில் வெற்றி செல்வனுக்கு இந்த முழு உலகமுமே ஒரு நொடி தன் சுழற்சியை நிறுத்திவிட்டு ஸ்தம்பித்து போனது போன்ற ஒரு மாபெரும் பரவசம் உண்டானது. தன் கண்களை மூடிக்கொண்டு, வைஷு, என்னடி சொன்ன? அந்த வார்த்தையை மறுபடியும் இன்னொரு தடவை உன் வாயால எனக்காக சொல்லுடி என்று ஆசையோடு கெஞ்சினான். வைஷ்ணவி தன் தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு, முடியவே முடியாதுங்க, என்னால மறுபடியெல்லாம் சொல்ல முடியாது. ஏண்டி சொல்ல மாட்டேங்கிற? எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப வெக்கமா இருக்கு போங்க என்று சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள். வெற்றி தன் குரலில் குறும்பை கூட்டி,
அப்படியா சங்கதி மேடம்? நீங்க ஃபோன்ல சொல்ல மாட்டீங்கன்னா, அப்போ நான் இப்பவே என் புல்லட் பைக் எடுத்துட்டு நேரா உங்க வீட்டுக்கே வந்து உன் முன்னாடி நின்னு நேர்லயே கேட்டுக்கிறேன்டி என்று மிரட்டினான். வைஷ்ணவி பயந்து போய், ஐயோ! வேண்டவே வேண்டாம். நீங்க எங்க வீட்டுக்கு மட்டும் வந்துராதீங்க என்றாள் பதற்றத்தோடு. ஏண்டி வரக்கூடாது? நீங்க நேர்ல வந்தா நான் உங்கள பார்த்து இன்னும் அதிகமா வெட்கப்பட்டு ஓடிடுவேங்க என்று அவள் அறியாமல் தனது உண்மையான உணர்வை உளறிவிட்டாள். அவள் உளறிய அடுத்த நொடியே தான் என்ன சொல்லிவிட்டோம் என்பதை உணர்ந்து தன் கைகளால் வாயை பொத்திக் கொண்டு முழுமையாக அமைதியானாள். மறுமுனையில் வெற்றி கட்டிலில் சாய்ந்து தன் கண்களை மூடிக்கொண்டு வாய்விட்டு மனதார சிரித்துக் கொண்டிருந்தான். அப்பாடா! இப்பதாண்டி எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. என் வைஷு பயந்து நடுங்குற வைஷு இல்லைன்னு எனக்கு அப்பட்டமா புரியுதுடி என்றான். வைஷ்ணவி தன் வெட்கத்தை செல்லமான சண்டையாக மாற்றி, என்ன உங்க வைஷுவா? நான் எப்பங்க உங்களுக்கு மட்டுமான வைஷுவா ஆனேன் என்று சினுங்கினாள். வெற்றி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஆழமான குரலில் சொன்னான். ஆமாண்டி, உண்மையா நீ என்னோட வைஷு தாண்டி. என் முழு உசுருக்கும் சொந்தமான ஏன் வைஷுடி. அவன் அத்தனை அசைக்க முடியாத காதலோடும் உரிமையோடும் சொன்ன அந்த வார்த்தையில் வைஷ்ணவியின் பெண் இதயம் முழுமையாக அவனது காலடியில் மண்டியிட்டு சரணடைந்தது. அதே நேரத்தில் வைஷ்ணவியின் வீட்டு மாட்டு படிக்கட்டுகளில் ஏறி அவளது அரைவாசலுக்கு வந்த தங்கை கீர்த்தி அறையின் கதவு இடுக்கின் வழியே உள்ளே எட்டி பார்த்தாள். அங்கே கட்டிலில் அமர்ந்து போனை தன் காதில் வைத்துக்கொண்டு முகம் முழுவதும் ரோஜா பூவாக சிவக்க வெட்கப்பட்டு சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் தனது அக்கா வைஷ்ணவியின் முகமாற்றத்தை அவள் அத்தனை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். தன் வாயில் கையை வைத்துக்கொண்டு, அடடா! இந்த வீட்டு இளவரசிக்கு காதல் காய்ச்சல் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப முத்தி போயிருச்சு தான் போல இருக்கே என்று மனதிற்குள் நினைத்து சிரித்துக்கொண்டே சத்தமில்லாமல் கீழே ஓடிவிட்டாள். மாலையில் அந்த நீண்ட இனிமையான தொலைபேசி உரையாடல் முடிந்து அழைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகும் கூட இருவரின் மனநிலையும் ஒரே மாதிரியான காதல் மயக்கத்திலேயே திளைத்து கிடந்தது. வெற்றி மீண்டும் தனது வயல்வெளிக்கு சென்று வரப்புகளில் நின்றாலும் அவனது கண்கள் முழுவதும் வைஷ்ணவியின் முகத்தையே தேடிக்கொண்டிருந்தன. வைஷ்ணவி தனது அறையில் ஏதோ புத்தகத்தை எடுத்து மடியில் வைத்தாலும் அந்த புத்தகத்தின் பக்கங்களில் அவளுக்கு வெற்றி செல்வனின் உருவமே அச்சிடப்பட்டிருப்பது போல தோன்றியது. காதல் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இருவரின் இதய கூடுகளையும் மிக ஆழமாக முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த இரண்டு தூய்மையான உள்ளங்களின் அளவற்ற மகிழ்ச்சியையும் காதலையும் கொஞ்சமும் அறியாமல் வீரனூர் கிராமத்தின் மேற்கு தெருவில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் நின்று கொண்டு தூரத்தில் தெரிந்த வயல்வெளிகளை தனது வன்மமான பார்வைகளால் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தாள் பிரியா. அவளது கைகள் பால்கனி சுவரை இறுக்கமாக பற்றியிருந்தன. அவளது கண்களில் தாங்க முடியாத பொறாமையும் ஆத்திரமும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. தன் பற்களை கடித்துக்கொண்டு உதடுகளை சுருக்கியவள், இவங்க ரெண்டு பேரும் நான் இல்லாத இந்த குறுகிய காலத்துல இவ்வளோ தூரம் நெருக்கமா பிரிக்க முடியாத அளவுக்கு காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்று விஷமத்தனமாக முணுமுணுத்தாள். அவளது வஞ்சகமான மனதில் இந்த ரெண்டு குடும்பங்களின் திருமண பந்தத்தையும் இவங்களோட அளவற்ற காதலையும் எப்படியாவது சுக்குநூறா உடைச்சி எறிய வேண்டும் என்ற ஒரு கொடூரமான திட்டம் மிக வேகமாக உருவெடுக்க தொடங்கியிருந்தது.